அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் படி மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இனியா வந்து ரொம்ப கில்ட்டியோட ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆகாஷை நம்ம தான் மனசார காதலிச்சோம். கடைசியில் வீட்டில் நடந்த ப்ராப்ளத்தால் ஆகாஷோட பேச மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆகாஷை விட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேர்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இனியா. இன்னொரு பக்கம் இனியாவோட மனநிலையிலேருந்து யோசிச்சு பார்க்குற நம்ம பாக்கியா வந்து இனியா கிட்ட பேசுகிறாங்க. இனியா, எதுக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் இங்கே வர சொல்லி நீ ஏன் இனியா சொன்ன? உனக்கு என்ன இந்த கல்யாணத்தில் ஓகேவா? என்கிட்ட படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அவங்க ரெண்டு பேரும் உன்னை ஏதாச்சும் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்குறாங்க. இனியா வந்து இல்லைம்மா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அப்பா நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு தான் நான் இந்த டெசிஷனுக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியாவுக்குள்ளே ஒரு மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆகாஷும் அவன் சொல்லி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான், இனியாவும் அவள் சொல்லி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுக்காக இனியாவை யாரோ ஒருத்தர்கிட்ட பிடிச்சி கொடுக்குறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனி அமிர்தாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டி இவர் தான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனவர், இப்போ ஏதோ தந்திரமாக அவர் செயல்பட்டுருக்காரு. இது தெரியாமல் பாட்டி, செலியன், அப்புறம் அங்கிள் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களே, இது சரியாக வருமானு கூட யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியா வந்து ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியலே, இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே மாட்டிக்கிட்டு இனியாக தான் தவிக்கிறா. ஏற்கனவே விருப்பமா இல்லையான்னு அவங்க பையனை கேட்காம கல்யாணம் பச்சு, ஏற்கனவே அவங்க பையனுக்கு விருப்பமா இல்லையான்னு கேட்காம என்னை கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு வரையும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இதே மாதிரி ஒரு நிலைமை நம்ம இனியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஈஸ்வரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஈஸ்வரி பண்ண வேலையால் என்னாச்சுன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அடுத்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, என்னெல்லாம் பண்ணால் சந்தோஷப்படுவார் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும்போது என்ன பண்ண போகிறாங்கன்னா, எனக்கு பொண்ணுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஆனால் உங்கள் பொண்ணோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்களாக பண்ணுற இதையும் நாங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்குறது தான் நம்ம சுதாகரோட மெயின் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அதை எப்படி நம்ம இனியா சமாளிக்க போகிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.